ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் ஸ்ரீதர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ் ஃபார்முக்கு தான் போக போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ இல்லை ஒரு பெய்டு வீடியோவோ கிடையாது. நான் இந்த ஃபிஷ் ஃபார்மில் முன்னாடி ஃபிஷ் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி போக போகிற ஃபிஷ் ஃபார்ம் பேர் வந்து கணேஷ் ஃபிஷ் ஃபார்ம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மாதவரம் பஸ் டிப்போ இருக்குல்ல. ஸோ அந்த மாதவரம் பஸ் டிப்போவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மாதவரம் பால் பண்ணைக்கு போகிற வழியில் போனீங்கன்னா அங்கே அதோட பேக் சைடில் தான் இந்த ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து அத்திக்குளம் ஸ்ட்ரீட்டு, பெரிய மாத்தூரில் இருக்குது, சென்னை 68 இது ஆக்சுவலாக. இந்த ஃபிஷ் ஃபார்ம் வந்து தனியாக ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க வீட்லேயே இந்த ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீட்டையே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க ரெடியாக. இவங்க ஹோல்சேல் தான் மெயினாக பார்த்துட்ருக்காங்க, ரீட்டெயிலும் அப்பப்போ வரவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வெரைட்டியாக தொட்டியில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட என்னென்ன ஃபிஷ் வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஃபிஷ்ஷில் ப்ரைட் ஆரஞ்சு, ஒயிட்டு, பிளாக் வச்சுருக்காங்க. மாலி இருக்குது. மாலியில் பார்த்திங்கன்னா பாண்டா மாலி, பலூன் மாலி. பாண்டா மாலியில் பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு இருக்குது. பலூன் மாலியில் பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கூட வச்சுருக்காங்க. அப்புறம் விடோ டேட்டா இருக்குது. இதில் ஒயிட், எல்லோ, க்ரீன், பர்பிள், பிங்க்கு எல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மோஸ் ஃபிஷ் இருக்குது, எஸ்கே இருக்குது, கோரா கூட வச்சுருக்காங்க. கோராவில் பார்த்திங்கன்னா ப்ளூ, கோல்டன் ஹனி கலர்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் குயிகாப் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடு. இது ரொம்ப லார்ஜ் சைஸில் வளரும். இவங்க கீழே மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே ஃபிஷ் ஃபார்ம் மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற தொட்டி மாதிரியே மேலேயும் பெருசாக தொட்டி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பறவைங்க எதுவுமே வந்து ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய நெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பறவைங்க எதுவும் உள்ளே வராது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கீழே இவங்க வீட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் ப்ரீட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக தொட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃபிஷ் எதுவுமே சேல்ஸ்க்கு இல்லை. இவங்கக்கிட்ட 10 ருபீஸ்லேருந்து ஃபிஷ் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி வெரி ஆகும் ப்ரைஸு. அந்த அண்ணன் பொறுமையாக நான் என்ன கலர், என்ன ஃபிஷ், என்ன சைஸில் கேட்டனோ அதை பிடிச்சு கொடுத்தாங்க. நான் கேட்ட சில ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு குரூப் மாட்டின மீனில் வரல, அதனால் செகண்ட் டைம் தேடி பிடிச்சு கொடுத்தாங்க. நம்ம ஃபிஷ் வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் முக்கியமாக அப்படின்னா, ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் உடம்புல எந்த ஒரு ஒயிட் ஸ்பாட்டோ இல்லை ஃபின் டேரோ இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கும்போது சேம் சைஸ் ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கினா பெட்டர். ஒன்று சின்னது ஒன்று பெருசாக வாங்கினா
பெரிய ஃபிஷ் வந்து சின்ன ஃபிஷ்ஷை சேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சாஃப்ட் வெரைட்டி, ஹார்ட் வெரைட்டி இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் புதுசாக ஃபிஷ் வாங்குறவங்களோ இல்லை வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி ஃபிஷ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் கடையில் நம்ம ஃபிஷ் வாங்கணுன்னா அங்கே ஒரு ப்ரைஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து குளத்தூர் வந்து வாங்குற ரீசனே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும், ஃபிஷ் ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நிறைய பேர் குளத்தூர் வருவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்முக்கு போய் வாங்கும்போது நமக்கு வெரைட்டியும் இருக்கும், குளத்தூரை விட ஃபிஷ் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். இப்போ குளத்தூரில் ஃபிஷ் விற்கிறவங்களே இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்மில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. பல்காக எடுக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சீப்பாக தராங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃபிஷ் தான் வந்து பலூன் மாலி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஃபிஷ் டேங்கில் விடும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது எல்லாமே சாஃப்ட் வெரைட்டின்றதுனால நம்ம ஒன்றா ஃபிஷ் டேங்கில் போடலாம். கலர் ஃபிஷ் வீட்டில் வளர்க்குறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க் வந்து எப்பவுமே கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷும் நிறைய நாள் வாழும். ஃபிஷ் வீட்டில் வளர்க்குறது எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நீங்களும் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது கொய்காப் ஃபிஷ்ஷு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடு. இது நல்லா பெரிய சைஸாக வளரும். ஸோ நம்ம வாங்கின ஃபிஷ் எல்லாமே வந்து பேக் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. இதான் நான் வாங்கின ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஃபிஷ் டேங்கில் போடலாம். நான் ஃபிஷ் டேங்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த அந்த கேஸ் ஃபில் பண்ண ஃபிஷ் கவர் வந்து என்னோடய ஃபிஷ் டேங்க் மேலேயே கொஞ்சம் நேரம் வச்சேன். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து மீட் ஆகணும். நம்ம வாங்கிட்டு வந்த அந்த தண்ணிக்கும் ஃபிஷ் டேங்க்கில் இருக்க தண்ணிக்குமே வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகும். அதனால் அதை கொஞ்சம் கூல் டவுன் அண்டு கொஞ்சம் ஈவன் பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே ஃபிஷ் டேங்க்குள்ளேயே வந்து அந்த கவர் வாங்கிட்டு வந்த கவரை நீங்கள் அதில் வச்சிட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மீட் ஆகும். நான் வந்து அதில் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபிஷ் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஃபைனல் அவுட்புட்டு. ஃபிஷ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இந்த வீடியோவோட கண்டென்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேர்னி வித் ஸ்ரீதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.